மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மடவாமேடு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்து வரும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கொண்டு மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 2 வருடங்களாகவே கடுமையான காலநிலை மாறுபாடு காரணமாக பலத்த கடல் சீற்றம் ஏற்பட்டு மடவாமேடு கிராமத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு உண்டாகி கரை பகுதியில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள சவுக்கு காடுகள் 2 கிலோமீட்டர் தூரம் வேரோடு சாய்ந்து அழிந்து வரும் அபாய சூழலில் காணப்படுகிறது. இந்த கடல் அரிப்பால் மழை வெள்ளம் காலங்களில் கடல் சீற்றம் ஏற்படும் போது கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ஓட்டு கேட்க மட்டும் வரும் ஆட்சியாளர்கள் குறைகளை கேட்க வருவதில்லை என அப்பகுதி பெண்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். எங்க கடலை பார்த்துட்டு பேசுங்க சார். நீங்க எங்க கடலை பாருங்க. நாங்க பொய் சொல்றோமா உண்மையா சொல்றோமான்னு தெரியும். எங்க புருஷங்க வழக்கு போனா எப்ப ஊட்ட வருவாங்கன்னு நாங்க மடியில நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கோம். நீங்க ஈஸியா ஓட்டு கேட்டுட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிருந்தாங்க. எங்களை யாரு பாக்குறது? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதை முடிச்சு வைங்க. எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு புண்ணியமா போதும். உங்களை கையெடுத்து கும்புறேன். எங்க ஊரை என்ன ஏதுன்னு பாருங்க. இது போன்ற அபாயகரமான மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதை தடுக்க கடற்கரை ஓரம் முழுவதுமாக கருங்கற்களை கொட்டி தடுப்பு சுவர் ஏற்படுத்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க வடக்கு புறமும் எங்க ஊருக்கு தெற்கு புறமும் ஒரு கிலோமீட்டருக்கு கல்ச்சர் அமைச்சு தரணும். மற்றபடி சவுக்கு மரமும் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு கடல்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதனால இது நீங்க உடனடியாக ஆய்வு செஞ்சு எங்களுக்கு கருங்கல் கல்ச்சர் கொட்டி தரலன்னா சீக்கிரமா எங்களோட ஊரு கடல்ல முழுகிற நிலைமைக்கு ஆளாக்கப்படும். அதனால உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கவனம் செஞ்சு ஆய்வு செஞ்சு எங்களுக்கு கல்ச்சர் அமைச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.